இன்றைக்கு நூற்றுக்கணக்கான பஞ்சபீடங்களை வந்து அண்ணன் பூவை மூர்த்தி அவர்கள் மீட்டு கொடுத்து இன்னைக்கு எவ்வளோ பட்டியல் சமூக மக்களுக்கு வந்து ஒரு நில உடைமையாளர்களாக மாற்றிருக்காரு. ஒரு ஆண் 168 சென்டிமீட்டர் வந்து உயரம் வந்து இருக்கணும் நீங்க வந்து காவல்துறையில வந்து போனோம் அப்படின்னா. ஆனா அதுல போறதுக்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா பட்டியல் சமூக மக்களுக்கு பெருசா இல்லாம இருந்தது. ஆனா அன்றைக்கு வந்து இருந்த ஆட்சியாளர்கள்ட்ட பேசி அண்ணன் பூவை மூர்த்தியார் அவர்கள் அந்த 168 சென்டிமீட்டரா இருந்ததை 165 சென்டிமீட்டரா வந்து மாத்தி கொடுத்தது. அது மிகப்பெரிய ஒரு சாதனை. நம்ம கண் முன்னாடியே இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை நிகழ்த்திருக்காரு. அதே போல இன்னைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் மணிமண்டபம், இந்த அம்பேத்கர் மணிமண்டபம் வருவதற்கு மிக மிக முக்கியமான ஒரு காரணமே பூவை மூர்த்தியார் அவர்கள் தான். பூவை மூர்த்தி அவர்களுக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் பல கருத்து முதல்கள்லாம் இருந்திருக்கு. ஆனா ஒரு கட்டத்திற்கு பிறகாக இந்த சமுதாயத்தை ஒருங்கிணைக்க வேண்டும், இந்த ரெண்டு சமுதாயமும் வந்து கடைசி வரைக்கும் அடிச்சுட்டு சாகக்கூடாதுன்றதுக்காக அண்ணன் பூவை மூர்த்தி அவர்கள் திரு ராமதாஸ் அவரோடு பேசி இவருடைய மாநாட்டுக்கு அவர் வராரு. சிறப்பு இருந்தா இங்க புரட்சி பாரத கட்சியினுடைய அன்றைக்கு APLF இருக்கு, அந்த மாநாட்டிற்கு ராமதாஸ் அவர்கள் சீஃப் கெஸ்டா வராரு. 3 சேர் போடுறாங்க. யார் சீஃப் கெஸ்ட்னா பூவை மூர்த்தியார் அவர்கள், திரு ராமதாஸ் அவர்கள், வி சேகர் சொல்லிட்டு ஒருத்தர் இயக்குனர் ஒருத்தர், அவர் ஒருத்தர், 3 பேர் வந்து போடுறாங்க. அதுல வந்து ராமதாஸ் அவர்கள் வந்து அவருக்கு போட்டிருக்கக்கூடிய அந்த சிறப்பு நாற்காலில் உட்கார மாட்டேன், நான் VIP நாட்கள் உட்கார மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கத்துல பிளாஸ்டிக் சேர் போட்டு உட்காந்துக்கிறாரு. இவர் அண்ணன் மூர்த்தி அண்ணனுக்கு சங்கடமாயிடுது, என்னடா இவரு ஒரு சாதாரண சேர்ல உட்காராரு. அந்த பெரிய சேர்ல வந்து வலுக்கட்டாயமா ராமதாஸ் அவர்கள் வந்து மூர்த்தி அண்ணனை கூப்பிட்டு உட்கார வைக்கிறாரு. இது என்னன்னு சொல்லிட்டு எல்லாம் ஆச்சரியமா பாக்குறாங்க. உடனே ராமதாஸ் அவர்கள் மைக் எடுத்து பேசுறாரு. நான் ஏன் இந்த சேர்ல உட்காரல அப்படின்னா, நான் ஒரு தலித் இளைஞரை முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வைத்ததுக்கு பிறகுதான் நான் ஒரு VIP நாற்கால உட்காரன்னு சொல்லிட்டு பேசினவர் திரு ராமதாஸ் அவர்கள். ஆனா இன்னைக்கு அவங்க என்னவா இருக்காங்கன்றது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின்.